பிரித்தானியாவில் லிடில் அங்காடியில் வாங்கப்பட்ட பொம்மையொன்று சூரிய ஒளியில் சூடாகி வெடித்ததில் சிறுவன் ஒருவனுக்கு கடுமையான தீக்காயம் ஏற்பட்டு தோல் மாற்று அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு உள்ளதாக அதிர்ச்சி செய்தி வெளியாகியுள்ளது. லண்டனின் சவுத் ஃபோர்ட் பகுதியைச் சேர்ந்த 12 வயது சிறுவன் அவ்யான் நரூலா தான் விளையாடிய பொம்மை திடீரென வெடித்ததில் கடுமையான தீக்காயங்களுக்கு உள்ளாகியுள்ளார். நீடோ கியூப் எனப்படும் மெதுமையான பொம்மையை ஜன்னல் ஓரத்தில் வைத்திருந்த வேளையில் அது வெயிலால் அதிகளவு சூடாகி வெடித்து சிதறியுள்ளது. பொம்மையினுள் இருந்த தடிப்பான சூடான திரவம் சிறுவனின் இடது காலில் விழுந்து ஒட்டி கொண்டதில் அவனது தோலில் உணர்ச்சி இழப்பு ஏற்படும் அளவுக்கு கடுமையான தீக்காயம் ஏற்பட்டுள்ளது. காயமடைந்த தோலின் பகுதியை புதுப்பிக்க சிறுவனின் தொடை பகுதியிலிருந்து தோலை எடுத்து காலில் பொருத்தும் தோல் மாற்று அறுவை சிகிச்சை செய்யப்பட்டுள்ளது. இவ்வாறான பொம்மைகள் வெயில் மற்றும் வெப்பத்தில் வெடிக்கும் அபாயம் உள்ளதால் இவற்றை உடனடியாக குப்பையில் தூக்கி எறியுமாறு சிறுவனின் தாய் ஆர்த்தி எச்சரித்துள்ளார். பொம்மையின் தயாரிப்பு நிறுவனமான ஸ்கைலிங் டாய்ஸ் இப்பண்டங்களை சூடாக்கவோ அல்லது அதிக வெப்பத்தில் வைக்கவோ கூடாது என குறிப்பிட்டுள்ளதுடன் லீடில் நிறுவனம் தங்கள் தயாரிப்புகள் அனைத்தும் பாதுகாப்பு விதிமுறைகளுக்கும் உட்பட்டே விற்பனை செய்யப்படுவதாக தெரிவித்துள்ளது. பொம்மைகளில் உள்ள பாதுகாப்பு எச்சரிக்கைகளை கவனமாக படிக்குமாறு பெற்றோருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது.